Hello friends, welcome to Cookie Cooker Light. ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி சில்லி பாஸ்தா. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரியணும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், ஹாஃப் கேரட், அப்புறம் 3 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வேணும் அப்படின்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கரம் மசாலா 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. ஏற்கனவே பாஸ்தாவில் வந்து நான் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பாஸ்தாவை வந்து ஏற்கனவே நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த பாஸ்தா எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபிக்கு வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும், அதுக்காக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போது நம்ம தேவையான அளவு சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வேணுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் வேணுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அது கூடவே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக வந்து பாஸ்தாவும் வேக வச்சுக்கோங்க. நான் வந்து மெக்ரோனி பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, அதில் கொஞ்சம் வந்து சாஸ் இருக்க மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் வந்து பாஸ்தாவில் நல்லா வந்து அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக வந்து ஹீட் ஆகணும். ஸோ இப்போ நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாஸ்தாவை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாஸ்தா அப்படியே சாப்பிடலாம், வேணும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியான சில்லி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.